Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th Maths second chapter example 2.1 பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபார்முலாஸ் இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 2.1 பார்க்கலாம். ஸோ இதில் சம் என்ன கொடுத்துருக்காங்க, we have 34 cakes, each box can hold 5 cakes. ஸோ மொத்தமாக 34 cakes இருக்குதா, ஒரு பாக்ஸுக்கு 5 cakes பேக் பண்ணணும். how many boxes we need to pack and how many cakes are unpacked. ஸோ எத்தனை கேக் வந்து பேக் பண்ணலை, எத்தனை பாக்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் வந்து ஈக்குவல்ஸ் இல்லாமல் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். அதில் ஆறுங்கிறது என்னது, 0 less than or equal to R less than B. ஓகே, இதில் வந்து ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பருங்கிறனால பிரச்சனை இல்லை. 34 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 6 5s are 30, ரிமைனிங் 4. ஸோ இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா டிவைடண்ட்டு. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஏ டிவைடண்ட், இது நம்மளுக்கு கோஷன்ட் Q, இது ரிமைண்டர் R, இது டிவைசர் B. ஸோ இப்போ ஏங்கிறது நம்மளுக்கு என்ன, இப்போது 34, பிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டிவைசர். ஸோ 5 இன்ட்டு கோஷன்ட்டு 6 ப்ளஸ் 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கரெக்டாக வரணும். 5 6 are 30, 30 + 4 34. ஸோ அப்போ எத்தனை பாக்ஸ் நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்னா 6 பாக்ஸ் நம்ம பேக் பண்ணலாம். எத்தனை கேக் நம்மளுக்கு மீதி இருக்கும் அப்படின்னா 4 கேக்ஸ் நம்மளுக்கு மீதி இருக்கும். இதுதான். ஸோ அப்போ A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர்னா என்னன்னு தெரிஞ்சா, ஏங்கிறது நம்மளுக்கு டிவைடண்ட், பிங்கிறது டிவைசர், எது நம்ம டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர், க்யூவும் உங்களுக்கு ஆரும் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.2. ஸோ இதில் கோஷன்ட்டும் ரிமைண்டரும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் A ஈக்குவல் டு -12, B ஈக்குவல் டு 5. இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ 12 5ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த நம்பர் கரெக்டாக வராது. 5 2 10 + 2 நம்ம இதை போட முடியாது. ஸோ ஃபார்முலா படி முதல் எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர், 0 less than or equal to R less than B. ஓகே, பிங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பராக தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பிங்கிறது 5. ஸோ இதில் கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏங்கிறது நம்மளுக்கு இப்போ -12, பிங்கிறது 5 தந்துட்டாங்க. இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, இந்த நம்பரும் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த நம்பர் 0லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். ஸோ இந்த நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் நம்பர் நம்மளுக்கு பார்த்தாச்சு இல்லையா. நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 0லேருந்து 4 வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் நம்மளுக்கு பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்யூக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ -12 -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 × -1 ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 1 5 is -5. ப்ளஸ் என்ன வந்தால் நம்மளுக்கு -7 இருக்கணும். ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு வர வேண்டாம். ஸோ அது கிடையாது. அடுத்து -2 போட்டு பார்க்கலாம். -2 போட்டு பார்க்கும்போது -2 -10ன்னு கிடைக்கும். -10 பட் நம்மளுக்கு இங்கே -12 வரங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரணும், -2ன்னு வரணும். ஸோ அதுவும் நம்மளுக்கு இல்லை. -3 போட்டு பார்க்கலாம். -3 போட்டால் -15. இப்போ -15 நம்மளுக்கு -12 தான் தேவை. ஸோ +3 போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அப்போ இங்கே என்ன போடுறேன், -3 + 3. இப்போ நீங்கள் கரெக்டானு செக் பண்ணி பாருங்களேன். இது வந்து நம்மளுக்கு -15 + 3 ஈக்குவல் டு -12. இது எழுத வேண்டாம், தெரியறதுக்காக தான் உங்களுக்கு போட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கோஷன்ட் ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கோஷன்ட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, -3, ரிமைண்டர் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. ஸோ கோஷன்ட் வந்து -3, ஆர் வந்து ரிமைண்டர் நம்மளுக்கு +3. ஓகே, செகண்ட் சம் A ஈக்குவல் டு 7, B ஈக்குவல் டு -3. ஓகே, A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஏங்கிறது நம்மளுக்கு இங்கே 7, பிங்கிறது -3 ப்ளஸ் ஆர். ஆர் நம்மளுக்கு என்னவா வரலாம், பியை விட கம்மியாக தானா. ஸோ அப்போ 0 1 2 வரலாம். அதுக்கு மேலே 3 எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இங்கே 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வரக்கூடாது. ஏன் அப்படி வரக்கூடாதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் டிவிஷன் பண்ணும்போது
இங்கே ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பரை விட நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரை விட கம்மியாக தான் இருக்கும். அப்படி தானே? நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு ரிமைண்டர் நம்பர். ஏன்னா இங்கே நம்மளுக்கு அந்த நம்பர் இருந்தாலே நம்ம என்ன தான் போட்டிருப்போம், திரும்ப ஒரு இப்போ இதில் ஒன்று நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இது 35 இருந்திருக்கும். 7 5 35 போட்டு நம்மளுக்கு 0 தான் கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக அப்போ என்னவாக தான் இருக்கும், ரிமைண்டர் வந்து எப்பவுமே பியை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா படி நம்ம போடுறோம். ஸோ அப்போ இங்கே 3 இருக்கிறதுனால இது 0 1 2 தான் வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணி பார்க்குறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் நம்பர். ஸோ இங்கே நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கேயும் என்னவாக தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர் தான். ஏன்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு திரும்பவும் மைனஸ் நம்பர் தான் வரும். ஸோ ஓகே, மைனஸில் தான் நான் போட்டு பார்க்குறேன். -1 போடும்போது நம்மளுக்கு 3 ப்ளஸ் நம்மளுக்கு 7 வரும்போது நம்மளுக்கு 4ன்னு வந்துடும். ஸோ அந்த டேர்ம் நம்மளுக்கு வராது. -3 × -2 போடுறேன். +6 ப்ளஸ் 1 போடுவோமா? ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு 7 இல்லை 17 வேணும். ஓகே, இந்த டேர்மும் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு -3 × -3 போடுறேன். 9 + 17க்கு வந்து நம்மளுக்கு பெரிய நம்பர் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டேர்மும் வராது. -3 × -4 3 4s are 12 + 5 வந்துடும். ஸோ நம்மளுக்கு அந்த டேர்மும் வராது. ஏன்னா நம்மளுக்கு 0 1 2 தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு -5 போடுறேன். 15 வந்துடும். 15 + 2, ஸோ ரிமைண்டர் 2 வருதா? ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ -3 × -5 + 2. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 15 வந்துருச்சு, இது +2 வந்துருச்சு, அதை போட்டு 17. ஸோ நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கோஷன்ட் வந்து நம்மளுக்கு -5, ரிமைண்டர் 2. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம். A = -19, B = -4. ஸோ A = BQ ஃபார்முலாவில் நான் எழுதிக்கிறேன். ஸோ இதில் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னெல்லாம் வரலாம், 0லேருந்து 3 வரைக்கும் வரலாம். ஏன்னா B வந்து நம்மளுக்கு 4, அதனால் 3 வரைக்கும் வரலாம். இப்போ இதை கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் இதில் மைனஸ் டேர்ம் நம்ம போட்டோம் அப்படின்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நான் பாசிட்டிவ் நம்பரே போட்டுக்கிறேன். ஸோ -4 × 1, ஸோ -4ன்னு கிடைக்கும். -4 ப்ளஸ் இந்த எந்த நம்பர் போட்டாலுமே நம்மளுக்கு -19 கிடைக்காது. நெக்ஸ்ட்டு 2 போட்டுக்கிறேன். -8, ஸோ -8 கூட இந்த நம்பர் எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு -19 கிடைக்காது. 3 போட்டுக்கிறேன். -12, ஸோ -12 நம்மளுக்கு -7 வரணும். ஸோ அந்த டேர்மும் நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு 4 -16 நம்மளுக்கு +3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். -13 தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதுவும் இல்லை. -4 × 5 -20. இப்போ இதில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். -19 வேணுமா? ஸோ -20 கூட நம்ம எதை ஆட் பண்ணிக்கலாம், +1 நம்ம ஆட் பண்ணோன்னா -19 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன போடுறோம், இங்கே 5, இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் 1. ஸோ அப்போ Q = 5, R = 1. செக் பண்ணி பாருங்கள், இது -20 + 1, ஸோ -19 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். ஸோ ஒரு ஆட் இன்டிஜரோட ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க, இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ அதை இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மில் கிடைக்கணும்னு இருக்காங்க, 4Q + 1. ஸோ என்ன வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆட் இன்டிஜர். ஸோ ஈவன் இன்டிஜர் அப்படின்னா நம்ம எப்போவுமே 2K 2N அந்த மாதிரி போடுவோம். பட் ஆட் இன்டிஜருங்கும் போது 2K + 1ன்னு போடுவோம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ 2 2s are 4 வரும். ப்ளஸ் ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது 2Kன்னு மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். பட் +1 போடும்போது தான் நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் 2K + 1ன்னு போடுறோம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். இப்போ ஆட் இன்டிஜர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2K + 1 போட்டிருக்கோம். ஸோ அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். இது A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ A² + B² + 2AB. ஸோ 4K² + 1 + 4K. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து 4Kயை காமனாக எடுக்கிறேன். ஸோ எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், K மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்கும், அகெயின் ஒரு +1. ஸோ இந்த மொத்த டேர்மையும் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா
க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 4q + 1 வேர் q = k × k + 1. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதுதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, q + 1 எந்த இன்டிஜர் போட்டாலும் நம்மளுக்கு வரணும்னு. அதனால் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டினில் க்யூன்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, 4q + 1 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 4q + 1ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.